அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. ஆமே அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரேசுவே அன்பரேசு இயேசுவே. ஆவியான பாடும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காய மாற்ற. ஆமே என் வாயின் வார்த்தையில் ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவே. பாடுக. ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை ஆமென். அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு நன்றி ராஜா. உந்தன் ஏக்கம் விருப்பம் உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்கள் ஆமென் ஜெப வீரன் என்று பாடுவோம். ஆராதனை ஆராதனை. மேலானவரே நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் அப்பா. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. ஆராதனை 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 ஆராதனை. அன்பரேசு க்ளோரமல சந்தலரதரா. ஆவியே அன்பரேசு. நன்றி தகப்பனே. சொல்லு. உமக்குகந்த தூய பலியா உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. அர்ப்பணிப்போடு உமக்குகந்த ஆண்டவரே
இந்த ஆராதனை இந்த ஆரம்ப நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை இந்த நாளிலே பரிபூர்ணமாய் நிறைவேற்றுவீராக. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்துங்க. சேர்ந்து ஆராதனை 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 அன்பரேசு ஆவியானவரே. க்ளோரகமலதொரோ அன்பரேசு. ஹல்லேலூயா. அன்பரேசு ராஜனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான கரங்களை இருதயத்தில் வைத்து சுவிசேஷ பாரம் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையா. கேட்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையா. என் தேச எல்லை எங்கும் என் செயல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் செயல்லை எங்கும் உம் நாமம். பாடுவோம். ஆராதனை 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 ஆமென். ஆராதனை கோரே. ஹல்லேலூயா. அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே அன்பரேசு. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க. அன்பு நேசரே அன்பு நேசரே உம் திருமுக அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை என் இயேசுவே அப்பனே. கடைசியா செய்த ஆராதனை எல்லாருடைய இருதயத்திலிருந்தும் சத்தம் எழும்புவதாக. அவரே எவ்வளவேன பெருகட்டும். அவர் உயர்ந்திருப்பாராக. தமது மகிமையினால் இதடத்தை நிரப்புவாராக. அவருடைய சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான. ஹல்லேலூயா. அன்பரேசு. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் நன்றியோடு தேவனுக்கு மகிமையாய். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என்னை கிருபையாய் கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தமது சித்தத்தை அவர் நிறைவேற்றுவாராக. தமது வார்த்தையை அவர் நிறைவேற்றுவாராக. அவருடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தர் காண பண்ணுவாராக.
என் தேவனே, உம்முடைய மகத்துவங்களை கண்டு உம்மை துதிக்க கிருபை செய்யும். உம்முடைய அதிசயங்களை கண்டு உம்முடைய சமூகத்தில் மகிழ கிருபை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோரா பல ஷகதர பலகதரியாத்தரா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். வாஞ்சியோடு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் காணப்படும் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே. ஆமென். வார்த்தை கேட்கப்பட்ட வாழ்க்கை அந்த வார்த்தையாக மாறும் என்று சொல்றவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வார்த்தை கேட்கப்படின வாழ்க்கை அந்த வார்த்தையாகவே மாறும். ஆமென். யார் சொன்ன வார்த்தை? மனுஷன் சொன்ன வார்த்தை கேட்கப்பட்டதில்லை, அவர் சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தையினாலும் அல்ல, மனுஷங்க சொல்ற வார்த்தையும் அல்ல, அவர் சொன்ன வார்த்தை அதுதான் என் வாழ்க்கையாய் மாறும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான், ஹல்லேலூயா. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும். நன்றியுள்ள இருதயத்தோடு வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொல்லுங்க. செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுமே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து வாழுவார். விடுவிப்பார் ஆண்டவர், ஆமென். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் தேவனை மறக்க செய்யும், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை விதைத்திடும் போது சொல்லுங்க. மாறாவின் கசந்த, மாறாவின் கசந்தனி மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட. ஹல்லேலூயா. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் ஆமை இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. சொல்லுங்க. இனிமையற்ற வார்த்தைகளை அறிக்கை பண்ணுவோம் நம்பிக்கையோட விசுவாசத்தோட. இனிமையாய் மன்னாவை, இனிமையாய் மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையாய் மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லை. ஆமென். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் க்ளோரி. வனாந்திர யாத்திரையில் ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. செங்கடல் எதிர்த்து வந்தோம், செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல், ஆமென். ஹல்லேலூயா. எனக்கான பாதை உண்டு என்று நம்புகிறவர்கள் விடுவிப்பார், விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து. லோரகம சந்துலரோ. ஹல்லேலூயா. பாடு. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் நாமே, வனாந்திர யாத்திரையில் சோர்ந்து போகும்
இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது தேவன் தாங்கிடுவாரே. தாங்குகிறவரே, இனிமையற்ற வாழ்வினில் நான் ஆமென் ஆமென் இனிமையாய் மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவார். தாழ்வு இல்லையே இனிமையாய் லோராபல சகதரியாதரா தாழ்வு இல்லையே வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் நன்றி அப்பா. வனாந்தீர யாத்திரையில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லுங்க, என் வாழ்வு நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். ஆவே என் வாழ்வு செழிக்க செய்கிறவரே. ஆளை கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது பாடுங்க. நம் தேவனால் ஆமே கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனா எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். நம் தேவனா ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் ஹல்லேலூயா ஆமென். மனுஷரால் கூடாதது சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாகு ஹல்லேலூயா சொல்லுங்க. கூடாதது ஒன்றுமில்லையே, அவருடைய வல்லமை அறிக்கை பண்ணுங்கள். சகலவற்றையும் செய்து முடிப்பவர் நம் தேவனா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்யக்கூடும் ஆண்டவரே. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. எழுந்திரு என்று சொன்னாரே, எவிரு மகள் பிழைத்தாளே. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமே, நான் வந்திருக்கிற காரியங்கள் மாறும். சொல்லுங்க. கூடாதது ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனா. ஹல்லேலூயா ஆமென். நம் தேவனா. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை நம்பிக்கையோட சொல்லுங்க. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் சொல்லுங்க. கூடாதது ஒன்றுமில்லையே,
கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனா எல்லாம் கூடுமே. குளோராபாலா ஷகதரா. நம் தேவனா எல்லாவற்றையும் செய்ய என் தேவனால் கூடும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அறிக்கை பண்ணுங்க, என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தவைகள் ஒன்றும் தடைபடாது. நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு சில நிமிடங்கள் நல்ல கரங்களை தட்டி வார்த்தைகளை அறிக்கை பண்ணி இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சொல்லிய வார்த்தை போதும். அவர் எனக்கு சொல்லிய வார்த்தைகள் போதுமானது. அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு. அந்த வார்த்தையில அவருடைய அதிசயம் விளங்கும். அவருடைய வார்த்தையில் அந்த அற்புதம் நடக்கும். ரகாபாலா ஷகத ரபாலா ஹந்தரகதரா ரிகாபகத ரிகதர ஷகத ரியாதரா. ஹalleluya 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 ஹalleluya. யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது இஸ்ரவேலின் மேல் வந்து இறங்கினது போல இது உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், உங்களுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் இது உங்கள் கூடாரத்தின் மேல இறங்குகிறது, உங்கள் வாழ்க்கையின் மேல இறங்குகிறது, உங்கள் குடும்பத்தின் மேல இறங்குகிறது. சொல்லப்பட்ட வார்த்தைகள் சொல்லிய பிரகாரமே அவருடைய மகத்துவமான வல்லமையோட லோராபா ஹந்தரபா ஷகதரியாதரா லிகரகல ஹந்தரபா ஷதரியாத. Glory, glory, Baba, Mama, Mama, Dariadare. Hallelujah, 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 Bala Shagadariadara. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. அவருடைய வார்த்தையின் வல்லமை இந்த நாளிலே, அவருடைய வார்த்தையின் மகத்துவம் இந்த நாளிலே. எஸ் லார்ட், உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறவரே, உம்முடைய அதிசயத்தை காண பண்ணுகிறவரே, எங்கள் கண்களினால் அதை காண்போம். ஷபர ஹந்த ரகதர பலபோ ஷகலத ரியாதரா. கர்த்தருடைய வல்லமை, 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 வல்லமை. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமென், அது அவருடைய வல்லமையோட புறப்பட்டது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க. ஷபரபல கதரி கதரியாதரா. ஹalleluya. ஷபஹந்த ரகதரபல கதரியாதரா லிகே ரிபஹந்தரபோ ஷகதரா ரிபா மாமா 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 மதுரியாதரா. ஓ லிகரபலபோ ஷபலகதரியாதரே லிகிரியாந்தர மௌஷதரதரியாதரா. ஹalleluya, hallelujah, ஹalleluya. நன்றி, 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 நன்றி. இதோ வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறவர். இதோ அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறவர். இதோ தமது மகத்துவத்தின் வல்லமையை, தமது மகத்துவத்தின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்துவாராக. ஹalleluya. ஷபரகத ரபா ஹந்த லகதே லிகரபல ஷகதரியாதரா ரீமா மாமா மாமா மகதரியாதரா. ஆவியானவரே, ஆவியானவரே, glory பல கதர பல ஷகதரா. இன்று அவர் சொல்லுகிற வார்த்தை உங்கள் குடும்பத்தின் மேல் வந்து இறங்குவதாக. அவர் சொல்லுகிற வார்த்தைகள் உங்கள் குடும்பத்திலே கிரியைகளை நடப்பிப்பதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, எனக்கு வாக்கினால் சொன்னதை அவருடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறார். அவர் நிறைவேற்றுகிறார், அவர் நிறைவேற்றுகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, ஆமென், ஆமென், ஆமென். சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிப்போடு இதோ தமது மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறவர். Hallelujah. Glory mama mama gadariadariadara ligaraga shagadariadara ori mama 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 gadarigadariadara. நீர் குறித்தவைகளை நிறைவேற்றுகிறவர், நீர் சொன்னவைகளை செய்து முடிக்கிறவர் அப்பா. Jesus, Jesus, Jesus. Glory bala shagadari magadara. Hallelujah, hallelujah, hallelujah.
ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. அவருடைய வார்த்தையை சார்ந்திருக்கிற வாழ்க்கை ஒருபோதும் கெட்டு போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை, வார்த்தையா இருக்கிறவர். ஆமென். எப்படி வேதம் சொல்லுகிறதோ அவர் மாம்சமாகி வெளிப்பட்டார் என்று, அப்படி எனக்குள் வெளிப்பட்ட வார்த்தை அது வெளியரங்கமாய் சகல கண்களும் காணத்தக்கதால் அது வெளிப்படும் என்று விசுவாசிக்கிறவர். ஹalleluya. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. சொல்லும, என்னை உருவாக்கினீர், என்னை உருவாக்கினீர், உந்தன் வார்த்தை என்னை உயிர்ப்பித்ததோ, என்னை உயிர்ப்பித்த உந்தன் பாடுங்க. என்னை உருவாக்கினீர், என்னை உருவாக்கினீர், அவர் வார்த்தையினால் நான் பலன் பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள் என்னை உயிர்ப்பித்ததோ. ஓ, என்னை ஆற்றினீர், என்னை ஆற்றினீர், தேற்றினீர் உம் வார்த்தையா, என்னை தாங்கினீர், சுமந்தே. சொல்லுங்க, என்னை ஆற்றினீர், என்னை ஆற்றினீர், தேற்றினீர். ஹalleluya. சொல்லுங்க, ரெண்டு கரத்தை உயர்த்தி, வார்த்தையானவரே, வார்த்தையா. ரமமதுரோ ரிகமகதரா, எல்லாம் தருபவரே, வார்த்தையா, வார்த்தையானவரே. குளோரபல சகதரா, ஓ, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணி, நீர் செய்வதை, நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால்? நம்புறவங்க நம்பிக்கையோட இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திட? அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை, செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை, வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே. சொல்லும், நீர் குறித்ததை, நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால்? நம்புறவங்க சொல்லுங்க, நீர் குறித்ததை, நீர் குறித்ததை யார் எந்த சூழ்நிலையும் அழிக்க முடியாது. அவன் எந்த சத்துருக்களும் அதை மாற்ற முடியாது. அவர் குறித்ததை குறித்தது போல நிறைவேற்றுகிறவர். நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை, உரைத்ததை மறுப்பவன் இல்லை, குறித்ததை அழிப்பவன் இல்லை, உரைத்ததை மறுப்பவன் இல்லை, வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே. வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. க்ளோரா மாமா கதவரே லேராதரா, ஓ, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சொல்லிய நல்வார்த்தைகளில்
ஒன்றாகிலும் அது நிறைவேறாமல் போகாது என்று விசுவாசிக்கிறவர் ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு சொல்லிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துங்க. அவர் சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்காக, அவர் உங்களுக்கு பலப்படுத்தின வார்த்தைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறதை நினைத்து நன்றி செலுத்துங்கள். அந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துங்கள். வார்த்தை வாழ்க்கையாகும், வார்த்தை வாழ்க்கையாகும், வார்த்தை வாழ்க்கையாகும். ரபல ஷகத ரபல கத ரியதரா ரிமா ஹந்தா ரகதரே லிகே ரபல ஷதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. வார்த்தையானவர் இருக்கிறார், கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை சொன்னது போல என் குடும்பத்தில் நிறைவேறும். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஆராதித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை இருதயத்தில் எழும்ப பண்ணினபடினால ஆமென். எடுத்துக்கொள்வோம். யோவான் 4வது அதிகாரம். யோவான் 4வது அதிகாரத்தின் 49, 50 வசனங்களை வாசிக்கிறேன். 49, 50. ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 51வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். ஆமென். இந்த வார்த்தை பேச வேண்டும் என்று வரவில்லை, ஆனால் ஆமென் பாடலை பாடிக்கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். அவர் சொல்லிய வார்த்தை சொன்னது போல நடக்கும். ஆமென். அதில் ஒரு வள்ளி புள்ளி மாறாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொன்ன வார்த்தையில் ஒரு புள்ளி கூட மாறாதுன்னு சொல்லுங்க. ஆமென். என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, உன் மகன் பிழைத்திருக்கிறான். வந்தவங்களை என்ன சொல்றாங்கன்னா, உங்க மகன் பிழைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாங்க. பிள்ளை சாக கிடக்கிறது போலதான் இருக்கலாம். பொதுவாகவே நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, பிள்ளை சாக கிடக்கும் போது ஆண்டவர் சமூகத்தை பிடிக்கும் போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, அட்லீஸ்ட் சாக கிடக்கிற நிலைமையிலேருந்து கொஞ்சம் முன்னேற மாட்டாங்க, இப்படி தான் எதிர்பார்ப்போம் இல்லை? ஆமாம். ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும்போது எப்படி தான் வரும்? வெண்டிலேட்டரில் இருக்கிறவங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் எப்படி வரோன்னா, அந்த வெண்டிலேட்டர் மாறணும், அப்படி தான் ப்ரேயர் பண்ணுவோம். இப்போ ஏன் ஆண்டவரை வர சொல்றான்னு, அட்லீஸ்ட் சாக கிடக்கிற நிலைமையிலேருந்து என் பிள்ளை கொஞ்சம் முன்னேற்றினாலே போதும். ஆனால் ஆண்டவர் செய்கிறத பாருங்க, அவன் கூட போகவும் இல்லை. என் வீட்டுக்கு வர நான் பாத்திரம் நல்ல என்று சொன்னவன் வீட்டில் அவர் கூட போனார். ஆனால் இங்கே அவன் வருந்தி கேட்குறான், நீங்கள் என் வீட்டுக்கு வரணும்னு. அந்த பிள்ளை சாக கிடக்கிறான்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ போ. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும்தான், அவன் பிள்ளை பிழைத்திருக்கிறான். போகிற வழியில் எதிர்கொண்டு வந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, எப்பா அவன் பிள்ளை இருந்ததுக்கு பரவாயில்ல, இப்படி சொல்லல, இருந்ததுக்கு பரவாயில்ல, நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, பிள்ளை சாக கிடக்கிற நிலைமையிலேருந்து கொஞ்சம் முன்னேறிட்டான், இனி பிள்ளை குணமாகிடுவான், இப்படி சொல்ல வரல. என் ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லி அனுப்பினாரோ, பிழைத்திருக்கிறான் என்றால் அவன் பிழைப்பான். அவர் சொல்லிய வார்த்தை சொன்னது போல நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் முன்னேறப்பன், அப்படியே ஆண்டவர் ஒரு நாள் வார்த்தை தரமாட்டார். ஆமென். பிழைப்பேன்னா நீ பிழைப்ப. ஹல்லேலூயா. ஆமாம், இது உனக்கு கிடைக்கும்னா முழுமையாக கிடைக்கும். இதை நீ பெற்றுக்கொள், நீ சுதந்தரித்துக் கொள்வேனா உன் கரம் அதை சுதந்தரித்துக் கொள்ளும். நீ சகலத்தையும் திருப்புவாய் என்று அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் நீ சகலத்தையும் திருப்புவாய். ஆமென். ஹல்லேலூயா.
ஆமே, சிக்லாகிலே தாவீதின் மனுஷர்களே ஆமென் எதிர்த்து வந்து ஆமென் சத்துருக்கள் தாவீது இல்லாத நாட்களிலே, தாவீது இல்லாத நேரத்தை பார்த்து வந்து தன்னுடைய எல்லாத்தையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அங்கே இருக்கிற ஸ்திரீகளை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீது வந்து பார்க்குறான், எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், நமக்கு தெரிந்த சம்பவனால சொல்லிவிடுகிறேன். இப்பொழுது தாவீது கேட்குற, ஆண்டவரே நான் போகலாமா, நான் போகலாமா ஆண்டவரே, நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேனா என்று சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல, நீ போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தாவீது சென்றான், அவன் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். அதுல ஒண்ணு கூட குறையல. ஆண்டவர் ஒன்று தீர்மானிச்சிட்டார்னா அதில் ஒன்று கூட குறையாதுன்னு விசுவாசிக்கிறவங்க, விசுவாசத்தோட ஆண்டவருக்கு மகிமை. என் ஆண்டவர் சொல்லுகிறதுல ஒரு புள்ளி கூட மாறாது. ஹல்லேலூயா. இதுதான் நடக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறார்னா அதுதான் நடக்கும். இப்படிதான் நடக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறார்னா அப்படிதான் நடக்கும். ஆமே. ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நம்முடைய சூழ்நிலையை வச்சு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவருடைய வல்லமை தான் மேலே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்த சரீரமானாலும் அதற்குள்ள அவருடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்பட மகத்துவம் உள்ளது. என் தேவன் சொன்ன பிரகாரமே நடக்கும். ஆமே. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்து சாரால் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பிறகு ஒவ்வொருத்தரையாக கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறார். முதல்ல எலியேசருக்கு பிள்ளையை கொண்டு வந்து, ஆண்டவரே இவன் வளரட்டோன்றார். ஆண்டவர் பேசாமல் இருந்தார். அடுத்து லோத்தை கொண்டு வர்றார். லோத்தை ஃபர்ஸ்ட்ல கொண்டு வர்றார். அப்புறம் எலியேசர் பிள்ளையை கொண்டு வர்றார். அதுக்கப்புறமா இஸ்மவேலை கொண்டு வந்து நிறுத்துறார். கடைசியில் சொல்லிட்டார், எப்பா சாரால் தான், சாரால் வயிற்றுல தான் பிள்ளை, இது நான் குறித்தது, இது நான் சொன்னது. ஆண்டவரை சரீரம் செத்து இருக்குது, செத்தா வார்த்தை சாகலையே. ஆமா, உன் சரீரம் தான் செத்துச்சு, என் வார்த்தை சாகலை, சாகாது. காலங்கள் மாறும்போது நம்முடைய சரீரத்தின் பலன் குறையும், வார்த்தையின் பலன் குறையாது. நம்ம சரீரம் சாகிறது போல போகும், வார்த்தை சாகாது. அது நேற்றுக்கு என்ன ஜீவனோடு இருக்குதோ இன்றைக்கும் அதே ஜீவனோடு தான் இருக்கிறது, நாளைக்கும் அதே ஜீவனோடு தான் இருக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தையில் ஒன்றும் ஒழியாது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார்னா, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் திரும்பி போகும்போது எப்படி போனாரா? நம்பி போனானாம். யோவான் 4வது அதிகாரத்தில் அந்த 50வது வசனத்தின் கடைசி வார்த்தை, அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். போகிற வழியில வார்த்தையினுடைய ரிசல்ட் அது நிறைவேறுகிற சத்தம் காதுல கேட்குது. எனக்கு தெரியல, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறார். இன்னைக்கு நம்பி போக, விசுவாசத்தோட போங்க. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் சொல்லிய வார்த்தை, நீ போகிற வழியில, நீ போகிற வழியில விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். நீ நம்பி போகிற வழியில் உனக்கு எதிரிட்டு வார்த்தை வரும். இதோ உன் வாழ்க்கையில வார்த்தை நிறைவேறினது. ஹல்லேலூயா. நீ சொன்னதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீ செய்வதை தடுப்பவர், நீர் செய்வதை தடுப்பவர். ஆமே. சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை, செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை, வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசு. ஆமே. என் வீட்டுக்கு வரணும்னு வருந்தி கேட்டு வந்தவனுக்கு அவர் சொல்லி அனுப்புறது, நீ போ. ஆமே. நான் வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும் நீ எதிர்பார்க்கிறியோ அந்த வார்த்தை நான் இப்ப சொல்லி அனுப்புறேன், அது நடக்கும். ஆமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை யாராவது ஜெபிச்சுட்டு வந்தீங்களான்னு தெரியல. ஆண்டவரே, இன்னைக்கு உங்க சமூகத்திலேருந்து நான் திரும்பி போகும்போது நீ என் வீட்டுக்கு வந்தே ஆகணும். அப்படி வந்தவங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் வந்தா என்ன நடக்கும் நம்பி வந்தியோ அந்த நம்பிக்கையில் போகிற வழியில்
அவன் காதுகள் கேட்கும். அவன் பிழைத்திருக்கிறான். அந்த காரியம் நடந்திருக்கிறது. அந்த காரியம் நிறைவேறி இருக்கிறது. அவர் சொல்லி அனுப்புகிறார், நம்பி போங்க, நம்பி முன்னேறுங்கள். ஹalleluya. ஆமென். நம்பி போறாரா, சொல்லி அனுப்புறார். அவருடைய வார்த்தையின் மகத்துவம், அவருடைய வார்த்தையின் வல்லமை. போகிற வழியில ஊழியத்தை எதிர்கொண்டு என் வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லியிருக்க வேண்டியதானே. போற வழியிலேயே வந்து ஓடி வந்து சொல்றாங்க. ஆமே, அந்த வார்த்தையின் வல்லமை பார்த்தீங்களா? யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது இஸ்ரவேலின் மேல் வந்து இறங்கிட்டு. இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம் பேச போறாருன்னு தெரியல. ஆண்டவர் என்ன வார்த்தை தர போறாருன்னு தெரியல. நான் விசுவாசிக்கிறேன். முதல்ல நம்பிக்கையான வார்த்தை தரா. சொல்ல சொல்ல வீட்டில் இறங்க போகிறது. சொல்ல சொல்ல கூடாரத்தில் இறங்க போகிறது. ஹalleluya. அது எப்படி பிரதர் நடக்கும்? அது எப்படி இருக்கும்? ஆமென். இங்க பேசப்படுற வார்த்தை எப்படி என் கூடாரத்தில் கிரியை செய்யும்? ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமாம், இந்த ராஜாவின் மனுஷன் தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு தன் வீட்டுக்கு போகிற அந்த வேகத்தை காட்டிலும் என் தகப்பனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் வேகம் அதிகம் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya. ஆமென். நான் எடுக்கிற முயற்சியின் வேகத்தை காட்டிலும், நான் செயல்படுகிற வேகத்தை காட்டிலும், என் வாழ்க்கையில் நான் செய்கிற வேகத்தை காட்டிலும் என் தகப்பனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் வல்லமையின் வேகம் அதிகம் என்று விசுவாசிக்கிறவங்க. ஆமென். ஹalleluya. ஆமென். அது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையில நான் வந்திருந்தாலும் அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் சொல்லிட்டார்னா செய்யாம இருக்க மாட்டார். ஆமென். ஹalleluya. உன் பிள்ளை பிழைப்பான உன் பிள்ளை தான் பிழைப்பான். போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லலை எங்க வீட்டு பிள்ளை பிழைச்சிட்டான். வார்த்தை மாறியெல்லாம் விழாது. உங்க கூடாரத்துக்கு வந்துச்சுன்னா உங்க கூடாரத்துக்குள்ளதான் விழும். ஆமென். உன் பிள்ளை பிழைப்பான்னு உன் பிள்ளை தான் பிழைக்கும். உன் குடும்பத்தில் நடக்கணும், உங்கள் குடும்பத்தில் தான் நடக்கும். ஆமாம். சில நேரத்தில் பக்கத்து குடும்பத்தில் நடந்துருமோன்னு பயம்லாம் தேவை கிடையாது. ஹalleluya. ஆமென். உங்கள் கூடாரத்துக்கு மேலே ஒரு வார்த்தை தரார், உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை தராரா? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்னு சொல்கிறேன். என்ன வார்த்தை இன்னைக்கு சொல்லி அனுப்புகிறாரோ நம்பி போங்க. ஆமாம். சிலர் இந்த காரியம் நடக்குமா நடக்காது என்கிற கேள்வியோடு யாராவது வந்திருக்கிறீங்கன்னா ஆண்டவர் இப்போ சொல்றார், நடந்துச்சு, நடந்துச்சு, நடந்தாச்சு. விசுவாசிக்கிறவங்க நம்பி செல்லுங்கள். ஹalleluya. நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை சத்தத்தை உயர்த்தி நீ செய்வதை தடுப்பவன், நீ செய்வதை தடுப்பவன் இல்லை. சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை, செய்வதை தடுப்பவன் இல்லை. சொன்னதை வல்லமை நிறைந்த வார்த்தை ஞானவரே இயேசுவே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லா வார்த்தையான் நன்றி அப்பா. ஆமென். எனக்காய் வந்தவரே, அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி நம்பி செல்ற ஆண்டவரே, நம்பி நிற்கிறப்பா. வார்த்தையை தந்திருக்கிறீங்க. இன்று என் கண்கள் உம்முடைய அதிசயத்தை காணும் என்று விசுவாசத்தோடு, இன்று என் கண்கள் உம்முடைய அற்புதத்தை காணும். நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்பாகவே, நான் என் கூடாரத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்பாகவே என் கூடாரத்தில் அற்புதம் நடந்திருக்கும். நீ சொல்லுகிற இந்த நேரத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில், கர்த்தர் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், நீங்கள் நம்புகிற இந்த நேரத்தில் கர்த்தர் தமது வல்லமை வெளிப்படுத்துவாராக, தமது மகத்துவத்தை வெளிப்படுத்துவாராக. விசுவாசிக்கிறவங்க ஆர்ப்பரிப்போட மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். இதோ உன்னை சாட்சியை நிறுத்துகிற நேரம் வந்திருக்கிறது. நம்பிக்கையோட நம்பிக்கையோட நம்பிக்கையோட. லோராபாலா ஹந்தரபா ஷகத ரகதரி அதரா
ரிகபகத ரியதரஹா. ஹalleluya 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 ஹalleluya. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். அப்படி எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. 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 சொல்லுங்க, ஒரு வாக்கு மதி. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதி. ஆமென். ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு ஆமென். ஒரு வாக்கு மதி, எனக்கு அது. அவர் வீட்டில் வந்து கை வைக்கும் போது என்ன வல்லமை வெளிப்படுமோ அதே வல்லமை அவர் அனுப்புகிற வார்த்தையில் வெளிப்படும். ஆமென். ஹalleluya. எனவே தான் வீட்டுக்கு வரணும்னு கேட்டப்போ ஆண்டவர் ஈவன் நான் வர மாட்டேன்னு கூட சொல்ல, நீ திரும்பி போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான். ஆமென். அவர் பிழைத்திருக்கிறான் என்று சொல்ற அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமைன்னு புரிஞ்சுக்கணும்னா, அவர் கை வைக்கும் போது எவ்வளவு வல்லமை வெளிப்படுமோ அதே வல்லமை வாயில வெளிப்படுகிறது. ஆமென். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலேயே வல்லமை வெளிப்படும். அவருடைய போடுற வஸ்திரம் அது யார் தச்சான்னு தெரியல. பரலோகத்திலிருந்து ஆண்டவரெல்லாம் கொண்டு வரல, இங்க வந்த போற தச்சு போட்டிருப்பாங்க. யாரோ தச்சு கொடுத்த வஸ்திரத்தை அவர் சரீரத்தில் போட்டு அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஒருவள் வந்து தொட்ட. ஆமென். ஆண்டவரே தொடட்டுமா, எனக்கு சுகம் கிடைக்குமா, அப்படியெல்லாம் வரல. தூரத்தில் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் ஜனங்களுக்கு இடையில சிக்கி மாட்டி வந்து லைட்டா தொட்டு பார்த்தா, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட வஸ்திரத்திலே அவருடைய மகத்துவமான வல்லமை வெளிப்படுமானால் என்கிட்ட வார்த்தையை இடைப்பட்டிருக்கிறார், வார்த்தையை பேசியிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையா. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஆமே, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி. என் நல்ல கைகளை தட்டி ஒரு வாக்கு மதி, ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. ஒரு വാക്കു മതി, എനിക്കത് മതി. എൻ്റെ പുറക്കകത്ത് വരാ ഞാൻ പോരാത്തവനാണേ. എൻ്റെ കൂടെ നിൽപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണേ. എൻ്റെ പുറക്കകത്ത് വരാ ഞാൻ പോരാത്തവനാണേ. എൻ്റെ കൂടെ നിൽപ്പാനോ. നല്ല കൈകളെ തട്ടി ഒരു വാക്ക് മതി, ഒരു വാക്ക് മതി, എനിക്കത് മതിയേ. ஒரு வாக்கு மதி, எனக்கது மதியே. நம்பி செல்லுங்கள், அவர் உங்களுக்கு இந்த வார்த்தை தந்து அனுப்புகிறார். ஆமே. അസാധ്യമൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ലേ. അധികാരത്തിൽ നിന്നെ പോലാരുമില്ലേ. சொல்லுங்க பார்க்கலாம். അസാധ്യമൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ലേ. അധികാരത്തിൽ നിന്നെ പോലാരും. എൻ ജീവിതം മാറും. ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ എൻ നിലവുകളും മാറും. ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ എൻ ജീവിതം മാറും. ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ ഗ്ലോറി ശവല ഖദര നീ പറഞ്ഞാൽ ദീനം മാറും. നീ പറഞ്ഞാൽ சொல்லுங்க, நீ பரஞ்சால் தீனம் மாறும். நீ பரஞ்சால் യേശുവേ യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്തുള്ളൂ. യേശുവേ നീ നല്ല കൈകളെ തട്ടി ഒരു വാക്ക് മതി, ഒരു വാക്ക് മതി, എനിക്കത് മതിയേ. ഒരു വാക്ക് മതി, എനിക്കത് മതിയേ. ഗ്ലോറി
ஒரு வாக்குமதி. ஹalleluya, ஒரு வாக்குமதி. எனக்கு சொல்லுங்க, ஒரு வாக்குமதி, ஒரு வாக்குமதி. ஆமென், 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 ஆமென். இதோ தமது வார்த்தையின் வல்லமையை நம்முடைய கூடாரத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. ஷகதரகதரியாதரா, எனக்கு புகழா, எனக்கு புகழான் யாரும் பூமியில் இல்லை. இயேசுவினை போல் வேறாரும் இல்லை. எனக்கு புகழா, என்ன நான் உயர்த்துவதற்கு வேற யாரும் இந்த பூமியில் இல்லப்பா. நீரே, நீர் ஒருவரே. சொல்லுங்க, நிராசைகள், என் நிராசைகள் மாறும். ஒரு வாக்கு நீ பறஞ்சா என் பிளவுகளும், எல்லா பிளவுகளையும் என் ஆண்டவர் மாற்றி போடுவாராக. எல்லா கஷ்டங்களையும் என் ஆண்டவர் மாற்றி போடுவாராக. தமது வார்த்தையை அனுப்பி குணமாக்குவாராக. சொல்லுங்க, நீ பறஞ்சா, நீ பறஞ்சால் பாவம் மாறும். நீ பறஞ்சால் சாபம் மாறும். நீ பறஞ்சால் பாவம் மாறும். இயேசுவே, இயேசுவே, நீ பறஞ்சா மாறாதது என்றுள்ளோ. இயேசுவே, நீ பறஞ்சா. நல்ல கைகளை தட்டி வாக்குமதி, ஒரு வாக்குமதி. எனக்கு அது மதியே, ஒரு வாக்குமதி. எனக்கு போதும்பா. நீங்க சொல்லி அனுப்புற இந்த வார்த்தை போதும். நீங்க இன்னைக்கு சொல்லி அனுப்புற இந்த வார்த்தை போதும்பா. ஒரு வாக்குமதி. நான் நம்பி செல்லுகிறேன், நான் பிழைத்திருப்பேன். ஒரு வாக்குமதி. என் காரியங்கள் நடந்திருக்கிறது, எனக்கான காரியங்கள். நான் வந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். நான் எந்த பாரத்தோடு வந்தேனோ திருப்பி செல்லும் போது அவைகள் இல்லை, அவைகள் இல்லை. என் ஆண்டவர் இதோ குணமாக்குகிறார். வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார். ஷபலா, ஒரு வாக்குமதி. ஆராதிக்கிற இந்த நேரத்தில், ஆராதிக்கிற இந்த வேளையிலே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்கள் சுமந்து கொண்டு வந்தது இப்பொழுது இல்லை. நீ சுமந்து கொண்டு வந்தது இப்பொழுது இல்லை. ரிகபா ஷகதா ரிகதரா. இதோ விடுவிக்கப்பட்டார், இதோ விடுவிக்கப்படுகிறார். கர்த்தருடைய வல்லமை, வார்த்தையின் வல்லமை, மகத்துவத்தின் வல்லமை உன் வாழ்க்கையில வெளிப்படுகிறது. விசுவாசிக்கிறவங்க நன்றியுள்ள இருதயத்தோடு, நம்பிக்கையோடு மகிமைப்படுத்துங்கள். சுமந்து வந்தது இல்ல சகோதரி, சுமந்து வந்தது இல்ல சகோதரா. நம்புங்கள், நம்பி செல்லுங்கள். இதோ கர்த்தர் தமது வல்லமை, வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை. பிழைத்திருப்பாய், பிழைத்திருப்பானாக, பிழைத்திருப்பீர்கள். இதோ சுதந்தரிக்க பண்ணுகிறார் என் ஆண்டவர். ஷபரபா ஹந்தரகபகதரா ரிகபககத ரிபல ஷகத ரியாதரா. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. நம்பி சென்றார். அவன் போகையிலே அவன் காதுகள் கேட்கிறது. அவர் சொல்லிய வார்த்தை ஒன்று மாறாதபடிக்கு, ஒன்று மாறாதபடிக்கு சொன்னது போல தன் கூடாரத்தில் நிறைவேறினதை. ஹalleluya, ஹalleluya. உன் பிள்ளை சாக கிடக்கிறது. யார் யார் பார்த்தார்களோ உன் வாழ்க்கை முடிவை பார்த்து கொண்டிருந்த வார்த்தை வாய்கள் இப்பொழுது சொல்லுகிறது, இதோ பிழைத்திருக்கிறாய். ஷபரா கதரா லிஹாந்தரகபலகதா ரியாதரா ரிஹகஷகதரா. ஹalleluya. சுத்தி பிள்ளையை பார்த்து கொண்டிருந்தவர்கள், அவன் சுத்தி குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது எதிர்கொண்டு வருகை சொல்லுகிற வார்த்தை, உன் குமாரன் பிழைத்திருக்கிறார். ஓ, நீ போன காரியம் அவர் செய்திருக்கிறார். நீ நம்பி இருந்தவர் செய்திருக்கிறார். ஹalleluya. க்ளோரபமமஷகதரா. அவருடைய வார்த்தை பெரியது. என் தேவன் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. ஒரு வாக்குமதி, எனக்கு அது மதி. ஒரு வாக்குமதி, எனக்கு அது மதியே. ஒரு வாக்குமதி, இயேசுவே. ஹalleluya. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து.
எத்தனை பேர் நம்பி செல்ல போறீங்க இன்னைக்கு? ஆமா, வரும்போது சுமந்துட்டு வந்த உண்மைதான். ஆனா திருப்பி ஆண்டவர் சுமக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. வரும்போது சுமந்துட்டு வந்ததா, ஆனா திரும்பும் போது அவர் வார்த்தை சுமந்து செல்லுவேன். அவர் சொன்னதை சுமந்து செல்லுது. ஆமா, நான் சுமந்ததை திருப்பி சுமக்க என் ஆண்டவர் விட மாட்டா. என் ஆண்டவர் விட மாட்டா. இன்று என் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படுகிறது என்று விசுவாசிக்கிறவங்க க்ளோரகாபலா கதரபா ஷகத ரியாதர லிகத ரிமஹந்தர பௌஷபலகத ரியாதர கதரா ரிகே மஹந்தரக ஷகதர பலபௌத ரியாதர. ஆமென். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, எந்த நம்பிக்கையில வந்தியோ, ஆமென், நான் உன் வீட்டுக்கு வந்தா இது நடக்கும் நம்பி நீ எனக்கு கூட வந்த, இது அதே வார்த்தையை கத்த சொல்லி அனுப்புறார். அது நடந்திருக்கிறது, அது நடந்திருக்கிறது, அது நடந்திருக்கிறது. பிள்ளை பிழைத்திருக்கிறா, காரியம் நடந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று கர்த்தர் எனக்கு சொல்லுகிற காரியம், இன்று கர்த்தரனோடு பேசுகிற வார்த்தை இது, அது நடந்திருக்கிறது, அது நடந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்பாக அந்த காரியம் நடந்தது என்கிற செய்தி என் காது கேட்கும் என்று விசுவாசத்தோட, நம்பிக்கை உள்ளவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி நம்பிக்கையோட ரகா பாபா பாலகா ரிகா பாகா ரபா மாமா ஷகதா ரிகதா ரியாதா ரபலதா ரியாதரா. அவர் நிறைவேற்றுகிறவர், அவர் நிறைவேற்றுகிறவர். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர், சகலத்தையும் நீர். ஆமென். வார்த்தையாலே நீ சொல்ல, என் வாழ்விலும் என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றி நீ. என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றி. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும். நீங்க நம்பி செல்லுங்க இந்த காலை நேரத்தில். ஆமென். அவர் சொல்லி அனுப்புகிறார், நீ போ, நீ போ, நீ வந்த காரியம் நடந்தது. உம்மால் கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவால் கூடாது. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. சொல், எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் இல்லாதவைகளை இருக்கிறதாய், இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். நம்பிக்கையோட சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு. ஆமென். சொல்லுவோம், யெகோவா ஈரை எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரை எல்லாம் பார்த்துக் கொள்வார்.
தேவையை கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதா சொல்லுங்க. யெகோவா ஈரே யெகோவா. ஹல்லேலூயா. உனக்கானது பார்த்து கொள்ளப்பட்டது, உங்களுக்கானது பார்த்து கொள்ளப்பட்டது. சொல்லு, கண்ணீர் நம்பி செல்லுங்க. அவன் நம்பி போனா, அவன் போகிற வழியில அவன் காதுகள் கேட்டது. சொல்லுங்க, அந்நாளை களிப்பாய் மாற்றினவர், அந்நாளை களிப்பாய் மாற்றினவர். அதன் பிறகு அவள் துக்க முகமாக இருந்ததில்லை என்ற வார்த்தையின்படி அவன் இனி இந்த காரியத்தை குறித்து நீ அழாதபடி அவன் இதோ உனக்கான கிரியைகளை கர்த்தர் தமது வார்த்தை அனுப்பி செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, என்னால் ஒன்றும் கூடாதே, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் உம்மால் எல்லாம் கூடும். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அனுப்பி நீர் செய்கிற கிரிகளுக்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. ஆமே. இன்று நடந்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க, ஆமே, நான் நடந்திருக்கிறது என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி நம்பிக்கையோட நீ போகும் முன்னமே, நீ கூடாரத்திற்குள் காலடி எடுத்து வைக்கும் முன்னமே இதோ உன் காது கேட்க சத்தம் வரும். அவர் சொல்லிய பிரகாரம் நடந்தது, அவர் சொன்ன நேரத்தில் நடந்தது.